வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை நிறுவன தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டை பாதுகாப்பதில் வீரர்களின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டி சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்கு தங்கள் உயிரை தியாகம் செய்த தியாகிகளுக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குநர் திருமதி சிவகாமி அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு நிதியுதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் நாளை 25ஆம் தேதி சனிக்கிழமை இயங்கும் என்று கூறியுள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இன்று துவங்கி நடைபெறும் சிறப்பு மருத்துவ முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றனர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்கள் newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியாகும். இந்தியா இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாகவும் இலங்கை தோட்டத் தொழில்துறை அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ஆவணங்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. திருக்குறள் திருப்பணி திட்டத்தின் 3வது பயிலரங்கம் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.